இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோவுக்கு வரோம்னா எருமகுரு சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. deleted scenes. yes, ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்துல கூடிய deleted scenes கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. deleted scenes ஒரு ட்ரெண்டாவே மாறி போச்சுங்க. அவளையே ஒரு படத்துல இருக்க சீன்ஸை விட இந்த deleted scenes முன்னாடி பண்ண மாட்டாங்க. முன்னாடி கம்மி, இப்போ அதுக்குன்னு தனியாவே விடுறாங்க. ஒரு படத்துல இருக்க சீனை delete பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் மெயினான ரீசன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா படத்தோட டியூரேஷன். ஒரு படத்தை ஷூட் பண்றப்போ எக்கச்சக்கமான சீன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஆனா எடிட்ல பாத்தீங்கன்னா படம் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5-6 மணி நேரம் போன படங்கள்லாம் இருக்குது. என்னடா துராந்தர் 2லாம் 4 மணி நேரம். அவ கட் பண்ணதே எவ்வளவு? அப்படி delete பண்ணும் பொழுது பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா படத்துல இருக்கக்கூடிய காமெடி சீன்ஸ் இல்ல லவ் மாண்டேஜஸ் அப்புறம் ஒரு சில சீன்ஸோட பிக்கப் சீன் இருக்கும். அதாவது ஒரு சீன்ல பேசப்படுற கான்டெக்ஸ்டுக்கு முன்னாடி அந்த சீனுக்குள்ள வரதுக்காக ஒரு சில டயலாக்ஸோ இல்ல அந்த கேரக்டர்ஸோட எதனாவது ஒரு ஆக்ஷனோ இருக்கும். அந்த மாதிரியான சீன்ஸ் அதுக்கப்புறமா தேவையில்லாத சாங்ஸ் ஃபைட்னு இதெல்லாம் தான் delete பண்ணுவாங்க. பட் ஒரு சில deleted scenes எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது யோ இந்த ஏன் delete பண்ணாங்க? சீன்ஸ் ஆச்சே, இது படத்துல இருந்திருந்தா இன்னும் படத்துக்கு வேல்யூ தானே ஆட் பண்ணிருக்கும். இத போய் ஏன் delete பண்ணீங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு சில deleted scenes எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நான் முன்ன சொன்ன எந்த ஒரு deleted கேட்டகரிக்குள்ளேயும் வராத சீனா இருக்கும். அப்ப இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டைரக்டரோ ரைட்டரோ எழுதும் பொழுது நிறைய நல்ல சீன்ஸ் எல்லாம் எழுதிடுவாங்க. பட் அதை ஷூட் பண்ணி எடிட்ல படமா பார்க்கும் பொழுது தான் இந்த சீன் இங்க வரது தப்பா இருக்குதுல, இந்த சீனை மட்டும் இங்க வச்சோம்னா கதையே மாறுதுல, அந்த கதையோட ஃப்ளோவே மாறுதுல அப்படின்னு தோணலாம். அதனால இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அது எவ்வளவு நல்ல சீனா இருந்தாலும் சரி delete பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. சோ அப்படிப்பட்ட யோ இந்த சீனை போய் ஏன் delete பண்ணீங்க அப்படின்னு யோசிக்க வச்ச deleted scenes and அதை ஏன் delete பண்ணிருப்பாங்க அப்படின்ற என்னோட கருத்தை தான் நான் சொல்ல போறேன். அப்புறமா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இதனால தான் delete பண்ணிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட்டை மட்டும் தான் சொல்ல போறேன். அப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு கடிக்காதீங்கப்பா. இந்த ஜேகே இருக்கார்ல அவருமே இத பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தாப்லன்னு நினைக்கிறேன். இந்த deleted scenes எல்லாம் பத்தி ஏன் delete பண்ணிருப்பாங்க அப்படின்றத பத்தி அவர் பேசலாம்னு நினைக்கிறேன். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? யூசுவலாவே இந்த deleted scenes எல்லாம் பத்தி பேசும்பொழுது எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வர வெல் நோன் deleted scene யோ இத போய் ஏன் delete பண்ணீங்க அப்படின்னு சிந்திக்க வச்ச ஒரு deleted scene மாஸ்டர் படத்துல வரதோ இந்த சீன் தான். ஆமா ஆமா. ட்ரெஸ் எத்தனை நாளைக்கு பொண்ணுங்க போகிற ட்ரெஸ்ஸை குறை சொல்ல முடியும்? கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன் அதில் ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்ட பெண்கள் போட்டிருந்த ட்ரெஸ் வச்சிருந்தாங்க. அதில் ஸ்கூல் யூனிஃபார்ம், போலீஸ் ட்ரெஸ், முழுசாக மூடி இருந்த பர்தா, பெரும்பாலும் உங்க கணக்குப்படி நல்ல ட்ரெஸ் போது வெறும் தப்பு. ஒட்டி உட்காரது தப்புன்னு சொல்றதை விட்டுட்டு எப்படி தொடரணும்னு சொல்லி கொடுங்க. பேசிக்கா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சீன்ல தளபதி இதோ இந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸை குத்தம் சொல்றது, அப்புறம் ஒரு பொண்ணும் பையனும் பேசினாலே தப்புன்றது, இதெல்லாம் பத்தி தான் பேசியிருப்பாப்ல. ஆக்சுவலி இந்த சீனோட வெயிட்டேஜ் என்னன்றது உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதுவும் தளபதி மாதிரி ஒரு பிக் ஸ்டார் இதை பத்தி பேசும் பொழுது அதோட ரீச் என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றதுமே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈவன் தோ அதுக்காக தான் இந்த சீனையுமே எடுத்திருப்பாங்க. அப்ப ஏன் ப்ரோ அதை delete பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இந்த deleted சீனை படத்துல வச்சிருந்தாங்கன்னா எங்க வச்சிருந்திருப்பாங்க சொல்லுங்க? படத்தோட இன்ட்ரோ இருக்குதுல, அதுல சவிதா கேரக்டர் செக்ஷுவலா அபியூஸ் பண்ண 2 பேரையுமே ஜேடி போய் புடிப்பாப்ல. அதுதான் அவரோட இன்ட்ரோவாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சார்லோட்டா அதாவது மாளவிகாவோட கேரக்டர் இந்த ஜேடி யாருன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டைரக்டா கட் பண்ணி பவானியோட ஒரு சீனுக்கு போயிருவாங்க. சப்போஸ் இந்த deleted சீனை மட்டும் வச்சிருந்தாங்கன்னா இந்த 2 சீனுக்கும் நடுவுல பிளேஸ் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ப்ராப்ளமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஜேடியோட கேரக்டர் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூராமே பாத்தீங்கன்னா ஜேடியோட ஆல்கஹாலிக்கா காட்டுவாங்க. எப்பவுமே குடிச்சிட்டு ஒரே மப்புலையே சுத்திட்டு இருப்பாரு, நிதானமே இருக்காது, எப்பவுமே தூங்குவாரு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இந்த போர்டுல எங்க வேணா அம்பு விழட்டும், நீ தெளிவா இருக்கே, நான் ஒத்துக்கிறேன். மச்சி தட்டி தூக்குற பட் ஸ்டூடெண்ட் மத்தியில அவருக்கு சப்போர்ட் இருக்கும். ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டூடெண்டோட வெல்ஃபேருக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, ஸ்டூடண்ட்ஸ் வெல்ஃபேர்க்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு. பசங்க மத்தியில செம்ம மாஸ். சோ எப்பவுமே போதையில இருக்க ஒரு மனுஷன் ஒரு சாதாரண மீட்டிங்னு வந்துட்டாலே தூங்குற ஒரு ஃபோக்கஸ்டே இல்லாத மனுஷன் எப்படி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அவளை இந்த ஜுவனலுக்கு போனதுக்கு அப்புறமா கூட ஒரு போலீஸ்காரர் இவர்கிட்ட முன்னாடியே சொல்லுவாரு, சார் இந்த இடத்துல நிறைய தப்பா இருக்குது சார், நீங்க தான் தட்டி கேட்கணும்னு. அதுக்கு கூட ஜேடி அத போய் ஏன் என்கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி போயிருவாப்ல. தம்பி இங்க நிறைய பிரச்சனை. வயலூர்ல பாதி பேர் போதைக்கு அடிமையை கிடக்கானுங்க. கையில கிடைச்சது ஆயுதமா மாத்துறானுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனும் கையை கால முறிச்சுக்கிறான். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு நான் போலீஸா?
I'm just a teacher here. அட பிக்காளி பல அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன் அம்பட்டுக்கும் சரிங்க ஆனா இது அவருக்கு பிடிக்காம தான் சேர்ந்திருப்பாரு, வேற வழி இல்லாம இருக்கணும். ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர்க்கெல்லாம் ஹெல்ப் பண்றவர்னா இங்க இந்த போலீஸ்காரர் சொன்னதையுமே அவர் கேட்டிருக்கணும். ஆனா கேட்கல. இதுக்கு காரணம் என்ன? ஏன் அவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு வந்தனால அதை பெருசா எடுத்துக்கல. ஃபோக்கஸ் இல்லாம ஒரு கூலா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட கேரக்டரே இருக்கும். சோ அவர் எப்படி ஸ்டூடெண்ட் வெல்ஃபேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வரும் பொழுது தான் அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக லோகேஷ் என்ன பண்றாப்லனா, ஜேடி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரியான ஒரு எலிமெண்ட்டை உள்ள தூக்கி வைக்கிறாப்ல. பட் இதையுமே தாண்டி படத்துல இந்த ஜேடியோட கேரக்டரை பிரேக் பண்ற மாதிரியான ரெண்டு சீன் தான் இருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டிலீட்டட் சீன், ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா காலேஜ்ல எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜேடி பேசுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். இந்த ரெண்டு சீன்ல தான் எப்பவுமே போதையில இருக்கக்கூடிய ஜேடி வெல் ஃபோக்கஸ்டா பேசுற மாதிரி இருக்கும். அப்போ டிலீட் பண்ணிருந்தா இந்த ரெண்டு சீனையும் தானே டிலீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் சீன் இருக்குதுல அதை வச்சேதான் ஆகணும். ஏன்னா அந்த சீனோட தொடர்ச்சி தான் அதுக்கப்புறமா வரக்கூடிய எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய ஃபைட், ஜேடி ஜூனியலுக்கு போறதுன்னு எல்லாமே. சோ அந்த சீனை மட்டும் டிலீட் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா கதையே புரியாம போயிருக்கும்ன்றது ஒண்ணு. மத்தது என்னன்னா, அந்த சீன்ல ஜஸ்ட் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் என்ன பேசுவாரோ அதை மட்டும் தான் ஜேடி பேசுவாப்ல. பாலிடிக்ஸ்னா முதல்ல சர்வீஸ்ன்றது அவனுக்கு தெரியணும். காலேஜ் படிக்கிற மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். பட் இந்த டிலீட்டட் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மனுஷன் கிளாரிட்டியோட ஃபோக்கஸ்டா ஆல்ரெடி நடந்த எக்ஸிபிஷனோட ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி பேசுற மாதிரி இருக்கும். அவர் சொல்ற மாதிரியான எக்ஸிபிஷன் உண்மையாவே நடந்தது. எங்கன்னு கேட்டீங்கன்னா பெல்ஜியம்ல. சோ இவ்வளவு கிளாரிட்டியோட அந்த மனுஷன் பேசும் பொழுது அது ஜேடியோட கேரக்டரைசேஷனை ரொம்பவுமே பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லாம இல்லப்பா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒண்ணுனா வருவார்னு இருந்தாலுமே கூட அதுக்கப்புறமா பின்னாடி ஜூனியலுக்கு போனதுக்கு அப்புறமா ஏன் அந்த போலீஸ்காரர் சொன்னதை அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். சோ இதுக்காக கூட லோகேஷ் அந்த சீனை டிலீட் பண்ணிருக்கலாம் அப்படின்றது இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் வேற, அது அவங்க எல்லாம் தப்பு பண்ணவங்க தானே, அப்படி அந்த கண்ணோட்டத்துல தான் பாத்துருப்பாங்க. நாம எந்த டிலீட்டட் சீனை பார்க்க போறோம்னா தனி ஒருவன். இதுல நிறைய டிலீட்டட் சீன் இருக்குது. பட் நாம முக்கியமான ரெண்டு டிலீட்டட் சீனை தான் பார்க்க போறோம். அதுவும் அவர் ஃபேவரட் சித்தார்த் அபிமன்யுவோடது. ஜனாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. எஸ்டி கார்டை ஜனா மிஸ் பண்ண கூடாதுன்னு முழுங்கிருந்தா அது அவன் வயிற்றுக்குள்ள தான் இருக்கும். நீ போய் அதை செக் பண்ணு. இதை கொடுத்து இருந்ததுன்னு சொல்ல. இப்படியெல்லாம் திங்க் பண்ற ஒன்னு ஏதாவது சொல்றதா இல்ல நீ திங்க் பண்ண மாதிரியே ஒருத்தர் செஞ்சிருக்கானே அவனை சொல்றதான்னு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு ஒருத்தான சீனுங்க. இந்த சீன்ல என்ன இருக்குன்னா, இப்ப இருக்கக்கூடிய படத்தோட கரண்ட் வெர்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா சித்தார்த் அபிமன்யுக்கு எதிரான ஒரு எவிடன்ஸ் ஒரு எஸ்டி கார்டுல போட்டு ஒரு பையன் வச்சிருப்பான். அவனை கொன்னுருவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஜனா கேரக்டர், அவருமே ஒரு போலீஸ் தான், அவர் எடுத்துட்டு வருவாரு. அப்போ பாத்தீங்கன்னா அவரையுமே கொன்னுருவாங்க. அந்த எஸ்டி கார்டு எங்க போச்சுன்றது மித்ரன், அதாவது ஹீரோ கேரக்டருக்கு தெரியாது. சோ இப்ப இருக்கக்கூடிய படத்தோட கரண்ட் வெர்ஷன்ல எப்படி இருக்குன்னா, ஜனா கேரக்டர் செத்துருவாப்ல. அதுக்கப்புறமா மித்ரன் எப்படி இதை சித்தார்த் அபிமன்யு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சந்தேகப்படுவாரு. அப்போதான் சித்தார்த் மித்ரனோட ரூமுக்கு வந்திருக்கதையே கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறமா மித்ரனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிப்பை கண்டுபிடிச்சு வெளியே எடுத்துட்டு, சரி இந்த சிப்பை வச்சுதான் சித்தார்த் கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ அந்த எஸ்டி கார்டு அவன்கிட்டயும் இல்லைன்னா ஜனா செத்த இடத்துல தான் இருக்கணும்னு அந்த எஸ்டி கார்டை தேடி போற மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வெர்ஷன்ல இருக்கும். பட் இந்த டிலீட்டட் சீனை வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், அது எங்க பிளேஸ் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜனா செத்ததுக்கு அப்புறமா அவனோட லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சு அஸ்தியை மித்ரன் எடுக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூமும் இந்த டிலீட்டட் சீன்ல போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூமும் ஒண்ணுதான். சோ இந்த டிலீட்டட் சீன் இந்த சீனுக்கு முன்னால வந்திருக்க வேண்டிய சீன். அதாவது லாஸ்ட் ரிச்சுவல்ஸ்க்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சித்தார்த் ஒரு எஸ்டி கார்டை கொடுக்குறான். பட் அந்த எஸ்டி கார்டுல ஒண்ணுமே இல்லைன்னு வைங்க. சோ எப்படியும் ஜனா கிட்ட இருந்து சித்தார்த் அந்த எஸ்டி கார்டை எடுத்து அதுல இருந்ததெல்லாம் டிலீட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதோட ஃபாலோ அப்பா தான் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வெர்ஷன் இருக்கும். இந்த எஸ்டி கார்டை பத்தி வேற ஒருத்தருக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல. அது எப்படி ஒன்னும் புரியல. சோ அந்த எஸ்டி கார்டுல ஒண்ணுமே இல்லாத எப்படின்னு மித்ரன் யோசிக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சீன் இருக்கும். இப்போ இந்த டிலீட்டட் சீனை மட்டும் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், மித்ரன் எப்படி அந்த எஸ்டி கார்டுல இருந்ததெல்லாம் டிலீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அப்போதான் சித்தார்த் மித்ரனோட ரூமுக்கு வந்ததே கண்டுபிடிக்கிறான். தென் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சிப்பை கண்டுபிடிக்கிறான்னு அதோட அந்த சீன் முடிஞ்சிருக்கும். திரும்ப அந்த எஸ்டி கார்டை தேடி போறதுக்கான பர்பஸே இருந்திருக்காது. பிகாஸ் அதுதான் சித்தார்த் தொட்டு கேட்கணும் அப்படின்றது மித்ரனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ சித்தார்த் தொட்டு கேட்டு ஜனாவை பிடிச்சி எஸ்டி கார்டுல உள்ளதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு தான் மித்ரன் யோசிச்சிருப்பான். அவளை ஏன் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வெர்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா அந்த சிப்பை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த சீனே இமிடியேட்டா எஸ்டி கார்டை தேடி இந்த ஜனா செத்த இடத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும். சரி ஆஷ்ரம் போறேன், போயிட்டு வந்துட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இந்த சீனை பாருங்க. ஏன் அந்த சிப் எடுத்ததுக்கு அப்புறமா ஜனா செத்த இடத்துக்கு போறான் அப்படின்றதுக்கான ஒரு ஃபாலோ அப் சீனே இருக்காது. பட் டிலீட்டட் சீனோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி இருக்க எஸ்டி கார்டுல ஒண்ணும் இல்ல அதுல ஒரு ஃபேக்கான மேனிபுலேட் பண்ணப்பட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது. சோ இது ஒரு ஃபேக்கான எஸ்டி கார்டா இருக்கலாம் அப்படின்றத நம்பி உண்மையான எஸ்டி கார்டு எங்க இருக்குன்னா ஜனா செத்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்பி மித்ரன் கிளம்பி போறான் அப்படின்ற மாதிரி தான் அந்த சீனே இருக்கும். இது பேப்பர்ல எழுதும் பொழுது லாஜிக்கோட இருந்திருந்தாலும் சீனா பார்க்கும் பொழுது அதுதான் சித்தார்த் தொட்டு கேட்டான்னு தெரியுது இல்ல. சோ எஸ்டி கார்டு எடுத்து அதுல இருந்ததெல்லாம் டிலீட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல அதுல ஒரு ஃபேக்கான
மெனிபுலேட் பண்ணப்பட்ட ஒரு எவிடன்ஸை வச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கூடவே தவிர இல்ல அது ஒரு ஃபேக்கான எஸ்டி கார்டா இருக்கும், உண்மையான எஸ்டி கார்டு அவன் செத்த இடத்துல தான் இருக்கும் ஐயோ எனக்கு சுத்தி சுத்தி இதே வர மாதிரி இருக்கு. கம்மிதான்றதுனால தான் அததான் திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. படத்தோட டைரக்டர் மோகன் ராஜா அவர்கள் இந்த மனுஷனோட இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த மனுஷன் எவ்வளவு லாஜிக் பாப்பாருன்னு. சரிங்க, இந்த படத்துல இன்னொரு டிலீட்டட் சீனும் இருக்குது. இது செமையா இருக்கும். காசு இல்லாட்டியும் சமோசா சாப்பிடலாம்டா. எப்படிடா? முதல்ல நீ ஒன்னு எடுத்துட்டு இந்த பக்கம் ஓடு, நான் ஒன்னு எடுத்துட்டு அந்த பக்கம் ஓடுறேன். யார் குடிக்கணும்னு தெரியாது. நம்ம ரெண்டு பேரும் கோவில் சந்தில ஒளிஞ்சு சாப்பிடலாம். சரிடா? அண்ணா சமோசா திருடிட்டு ஓடுடா. அப்படிடா. நில்றா. என்ன அருமையான தொழிலா இருக்கியா? ஆக்சுவலி இந்த சீனுமே பாத்துக்கிட்டீங்கன்னா சித்தார்த்தோட சைல்ட்ஹுட் போர்ஷன்ல வர மாதிரி இருக்கும். அவன் எப்படி ஒரு ஈவிலா மாறான் அப்படின்றதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் சீன்ற மாதிரி இதுவுமே படத்துல இருந்திருக்காது. ஜஸ்ட் இந்த ஸ்கூல் போர்ஷன்ல ஒரே ஒரு ஷாட் மட்டும் வந்து போற மாதிரி இருக்கும். சரி, இதை ஏன் டிலீட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த சீனுக்கு அடுத்து வர சீனோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின சித்தார்த்தும் அவனோட அப்பா தம்பி ராமையாவும் கட்சி தலைவரை பாக்குறதுக்காக அவரோட ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கட்சி தலைவரா இருக்கக்கூடிய நாசருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கை கலப்புல அந்த எம்எல்ஏ செத்து போயிடறான். எக்ஸாக்ட்டா படத்துல இந்த பாயிண்ட் வரைக்குமே சித்தார்த்தோட கேரக்டர் ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. தென் அந்த கட்சி தலைவர் வந்து சித்தார்த்தோட அப்பா தம்பி ரமையா கிட்ட அந்த கொலைபலியை ஏத்துக்க சொல்றாரு. அண்ட் தட் பாயிண்ட் சித்தார்த்தோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகும். 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின அந்த பையன் சொல்லுவான், நான் கொலைபலியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேன்ப்பா, நீ எம்எல்ஏ சீட்டை வாங்கிக்கோன்னு. ஆக்சுவலி இந்த சீனுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் போர்ஷன் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த சீன்ல ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடியே சித்தார்த்தோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும். கெஸ் பண்ணிருப்போம். சோ அந்த சீன்ல இருக்கக்கூடிய சஸ்பென்ஸே போயிருக்கும். இதுக்காக அதனால தான் பண்ணிருப்பாங்க. பட் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இப்ப இருக்குதுல அந்த ஒரே ஒரு சீன், அந்த ஒரு சீனே போதுமானது சித்தார்த்தோட கேரக்டர் என்னன்றதை காட்டுறதுக்கு. அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம் வச்சு சமோசா மேட்டர்லாம் சொல்லிதான் சித்தார்த்தோட நடித்தனம் உள்ள சந்தர்ப்பவாதின்றத ஆடியன்ஸ்க்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்ன்றதெல்லாம் இல்லன்றதுதான் என்னோட கருத்து. டிலீட் பண்ணது என்னமோ சரிதான். ஆக்சுவலி ஒரு படத்துல இருக்கக்கூடிய ஒரு மொத்த சீனை கட் பண்ணலனாலும் சீன்ல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்டை கட் பண்ணாலே அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட கொண்டு வரும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சீன் இருக்குதுங்க. எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெயிலர் படத்துல வரக்கூடிய ஃபேமஸ் ஆனதோ இந்த சீன் தான். ஆக்சுவலி இந்த சீன் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா ஜெயிலர்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஃபேமஸான லாரி கவர்ற சீன் இருக்குதுல்ல, தலைவரோட அந்த டோர் திறந்து மூடுற மாசான சீன்லாம் இருக்கு, ட்ரெண்ட்ல எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த லாரி கவர்றதுக்கும் டோர் திறக்கிறதுக்கும் நடுவுல அந்த சீன் வந்திருக்கணும். அதாவது லாரி கவரும் பொழுது உள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட்டா தான் இருக்குது. இதுக்காக மட்டும் இந்த ஒரே ஷாட்டுக்காக மட்டும் என்னதான் லாரி சீக்வன்ஸ் எல்லாம் அவுட்டோர்ல வெளியே எடுத்திருந்தாலும் இந்த ஒரே ஒரு ஷாட்டுக்காக மட்டும் இந்த மொத்த கண்டெய்னர் பெட்டியுமே செட்டு போட்டு உள்ள இருக்கக்கூடிய சிலையெல்லாம் உண்மையான சிலையெல்லாம் வச்சா ஆர்டிஸ்ட் மேல பட்டு இன்ஜூரி ஆயிரும்ன்றதுக்காக அந்த சிலைக்குமே ப்ராப் ரெடி பண்ணி ஆர்டிபிஷியலா அந்த கண்டெய்னரை சுத்த வச்சு கஷ்டப்பட்டு. பட் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ண இந்த சீன் படத்துல இருக்காது. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி லாரி வருது, அதுக்கு முன்னால தலைவர் அப்படியே ஸ்டைலான வாக்கிங்ல வராப்ல, திடீர்னு பார்த்தா அந்த லாரி கவருது. அப்போ அந்த டோர் திறந்து மூடுற ஷாட்ல தலைவர் தெரிகிறாரு. இதுதாங்க ஒரு மாசான சீக்வன்ஸா இருக்கும். அதுதான் இப்ப படத்துலயுமே இருக்கக்கூடிய வெர்ஷன். பட் அதுக்கு பதிலா லாரி கவரும் பொழுது உள்ள என்ன நடக்குது அப்படின்றத காட்டி மறுபடி தலைவரோட டோர் சீனுக்கு வந்திருந்தோம்னு வைங்களேன், அந்த சீன்ல இருக்கக்கூடிய ஃப்ளோ இருக்கக்கூடிய அளவுக்கு மாசா அந்த சீன் இருந்திருக்காது. அப்படின்ற காரணத்தால தான் இந்த ஷார்ட்டை டிலீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லல. இந்த படத்தோட எடிட்டர் நிர்மலை ஏன் ரிமூவ் பண்ணோம்னா ட்ரக் வந்து தேவையில்லை, அடுத்தது கட் பண்ணா நம்ம வந்து ஷேரை காட்டுறது தான் பெட்டரான ஒரு ஃபீல் ஆர்ட்மெண்ட் தான் அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி. இந்த ஒரு ஷார்ட்டை டிலீட் பண்ணதை பத்தி பேசும்போது தாங்க இன்னொரு டிலீட்டட் சீன் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த லியோ டிலீட்டட் சீன். ஆக்சுவலி பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல ரெண்டு டிலீட்டட் ஷாட் இருக்குதுங்க. ரெண்டுமே கான்ட்ரோவர்ஷியலான ஷாட் தான். ஒன்னு எங்கேயா நான் பார்த்த ஒரு செல்ல இதை காணமே அப்படின்னு ஒரு ஷாட்டும், இன்னொன்னு ஏன் அதை படத்துல வைக்கல அப்படின்னு ஒரு ஷாட்டும். பாத்துக்கிட்டீங்கன்னா நான் தான்டா லியோ அப்படின்னு சொல்றதோ இந்த சீன் இருக்குதுல்ல, நான் தான்டா லியோ. இது கட் பண்ணிட்டாங்களா? நம்ம பார்த்தோமே. இந்த சீன் இருக்குதுல, இந்த சீனுக்கு 3 தியரி இருக்குதுங்க. ஒன்னு, யோ நான் தியேட்டர்ல பாக்கும்போது இந்த சீன் இல்லையாப்பா அப்படின்னு ஒரு தியரியும், இன்னொன்னு என்னன்னா இருந்துச்சே ஆண்டனி தாஸ கொன்னதுக்கு அப்புறமா நான் தான்டா லியோ சொல்லி ஹெரோல்ட கொல்றதுக்காக போவார் அப்படின்னு ஒரு வருஷனும், இன்னொரு வருஷம் என்னன்னா ஹெரோல் கிட்ட நான் தான்டா லியோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கட் பண்ணி காட்டுவாங்க ஆண்டனி கிட்டயும் சொல்லிருப்பாரு அப்படின்னு 3 தியரிஸ் 3 வருஷம் இருக்குது. இதுல இந்த 3வது வருஷம் தான் நான் தியேட்டர்ல பார்த்தப்போ 3 வருஷம் தான் பார்த்தோம். இதுல இருக்க வருஷமே இதுதான். பட் இப்ப இந்த சீன் முன்ன பின்ன மாறி மாறி வரதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னா ஆக்சுவலி இந்த
மொத்த படமுமே பாத்துக்கிட்டீங்கன்னா பார்த்திபன் தான் லியோவா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். சோ ஆண்டனியை கொல்லும் பொழுதே இவர் தான் லியோ அப்படின்றத சொல்லிட்டாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா அந்த ஹெரோட கொல்றதுக்காக போகும்போது பேரலா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இவர் இன்டர்வல்ல செட் பண்ணி வச்ச ட்ராப்ல ஹெரோட் அமுச்சு வச்ச அடியாளுங்க எல்லாம் சிக்கிப்பானுங்க. அப்புறமா சுப்ரமணிக்கு ஒரு மாஸ் சீன் இருக்கும், கைதி ஜோர்ஜ் மரியத்துக்கு ஒரு மாஸ் சீன் இருக்கும். இதெல்லாமே இவர் லியோ அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் தான் லியோ வச்சு ஈஸியா எல்லாத்தையும் கொல்றதுக்கு ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் டிராமான்றது ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். அதே போல ஹெரோல்ட் கிட்ட நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்றப்ப இப்போ ஒரு மாஸ் இருக்குதுல, அதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கும். சோ இதுக்காக தான் இந்த சீனை கட் பண்ணி பின்னாடி வச்சிருந்திருப்பாரு லோகேஷ். சரிப்பா, ஏன் ஒரு சிலர் பார்த்த வெர்ஷன்ல அந்த சீனே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ராஸ் தி வேர்ல்ட் வந்து லியோ வந்து 3 வெர்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அது கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட உண்மைதான். 15 டேஸ்க்கு முன்னாடியே வந்து காப்பி வந்து ஃபாரினுக்கு அனுப்பணும் அப்படின்றனால அந்த 3 வெர்ஷனா வேற ஏதாவது ரீசன் இருக்கு? அது என்னன்னா, அந்த எஃப்எம்எஸ்க்கும் ஐமேக்ஸ்க்கும் நாங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு முன்னாடி புஷ் பண்ண வேண்டி இருந்ததில் அந்த ஷார்ட் டைமுக்கான டியூரேஷனில் அது நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணது. கடைசியாக வாய்ஸ் ஓவர் வந்ததுக்கப்புறம் இது இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அது வேணான்னு ஸ்டாப் பண்ண விஷயத்தை திருப்பி ஆட் பண்ணுது. ஸோ எஃப்எம்எஸ்க்கு கண்டென்ட் போயிடுச்சதுனால அதை அப்படியே விட்டு டொமஸ்டிக் மட்டும் வச்சுக்கலாம். இந்த ஒரே ஒரு ஷாட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதை இருக்குதுல அப்படின்னு திங்க் பண்ணும்போது நீங்களாம் எந்த வெர்ஷனை பார்த்திருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க, நீங்க பார்த்த வெர்ஷன்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்ப அப்படியே அந்த செகண்ட் டிலீட்டட் சீன் ஃபேக் ஃபிளாஷ்பேக் வந்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ். ஆமா, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலி இன்னைக்கும் லோக்கிய போட்டு அடிக்கிறதுக்கு இந்த சீனும் ஒரு காரணம். ஒரு பிளாஷ்பேக்கை காட்டிட்டு ஆடியன்ஸ் கொஞ்சமா கடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் பிளாஷ்பேக்கே ஃபேக் அப்படின்னு இந்த டிலீட்டட் சீனை விட்டது. யோ, இந்த டிலீட்டட் சீன்லாம் படம் எடுக்கும் போது எடுக்கல, இப்போ சுட சுட எடுத்து இந்த டிலீட்டட் சீனை விட்டுருக்காங்க அப்படின்ற தியரி எல்லாம் இருந்தாலும் அந்த மேட்டரை பத்தி பேசுறதுக்காக நான் வரல. ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சீன் எங்க வந்திருக்கணும், ஹிருதயராஜ் கேரக்டர் கிட்ட கௌதம் சார் பிளாஷ்பேக் கேட்கும் பொழுது வந்திருக்கணும். சோ இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்கை சொல்லி ஆபியஸா அந்த ஃபிளாஷ்பேக் ஃபேக், அது பொய்ன்னு ஆடியன்ஸ்க்கு டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறமா வரப்போற அந்த 20 மினிட் ஃபிளாஷ்பேக் இருக்குதுல, அது ஆடியன்ஸ் கூட கனெக்டே ஆகாம போயிடும். யோ, அதுதான் ஃபேக்னு சொல்லிட்டேல, அப்புறம் ஏன் ஓட்னு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் லோகேஷ் இந்த சீனை ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏன் கடைசி டிராஃப்ட்ல தூக்குனேன்னா, ஃபிலோ சொன்னா இந்த மாதிரி அடுத்த 20 நிமிஷம் நம்ம சொல்றது பொய்ங்கிறத இங்க ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்குடா, அது தூக்கிலாம், அந்த டவுட்லயே வச்சுக்கலாம். சரி, ஓகே, அது கொஞ்சம் சாப்பிடலாம். பட் இதுக்கான ஒரிஜினல் என்னன்னே தெரியாம போச்சுன்ற மாதிரியான ஒரு ஹிண்ட் கிளைமாக்ஸ்ல கொடுத்திருப்பாரு. இல்லன்னா இல்ல, இன்னொரு 1000 பேர் வந்து நீதான் லியோவான்னு கேட்டா இவங்களே பாரு பயத்துலதான் அவங்க வேலை பாக்குற மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிளாஷ்பேக்ன்றது தேவையே இல்லாததுதான். பிகாஸ் படமே லியோ யாருன்றதுல தான் இருக்குதுன்றப்போ படத்துக்கு பேரும் லியோன்னு வச்சுட்டு பிளாஷ்பேக்ன்ற பேர்ல லியோ யாருன்றத ட்ரெய்லர்லயே காட்டிட்டு பார்த்திபன் தான் லியோன்றது தெரியாம ஆடியன்ஸ் வந்து படம் பார்ப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது இல்ல. சோ இந்த பிளாஷ்பேக்கே இல்லாம லியோ யாருன்னே தெரியாம ஆக்சுவலி லியோ பார்த்திபன் மாதிரி தான் இருப்பானா அப்படின்றத ஆடியன்ஸுக்கு காட்டாம அதை சொல்லாம அந்த பிளேயை கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் பக்காவா இருந்திருக்கும். இன்னைக்கு லோகேஷ் இந்த பிளாஷ்பேக் விட்டு ஆன்லைன்ல கடிகளும் வாங்காம இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் பாருங்களேன், டிலீட்டட் சீன்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது டிலீட்டட் சீனுக்கே பேர் போன ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காப்ல, அவரை மறந்துட்டு இருக்கேன். பாருங்களேன், யார் நான் கேக்குறீங்க, கார்த்திக் சுப்புராஜ். டிலீட்டட் சீன்ஸ்க்கு சீரியஸே விடுவாங்க. இவரோட பல டிலீட்டட் சீன்ஸ் இருக்குதுங்க. குறிப்பா விக்ரம்க்கும் வாணி போஜனுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் இருந்திருக்கும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? மொதக்கு சடுக்கும் தெளிவா சொன்னா எனக்கு இந்த அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. போடா. இது மகான்ல வாணி போஜனா அப்படின்னு கேட்கப்படாது, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஆக்சுவலி இந்த மகான்ல விக்ரம் வாணி போஜனுக்கான காம்பினேஷன்ல ஒரு போர்ஷனே இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் கார்த்திக் சுப்புராஜ். ஆக்சுவலி இந்த காந்தி மகான் தன்னோட வைஃபை பிரிஞ்சு வந்ததுக்கு அவரோட வைஃப் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் அவருக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா தனிமையிலேயே இருப்பாப்ல. அப்போதான் வாணி போஜனோட நட்பு காந்தி மகானுக்கு கிடைக்குது. இனிஷியலா வாணி போஜன் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது காந்தி ரிஜெக்ட் பண்ணிடுறாப்ல. அதுக்கப்புறமா அவங்க வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த கல்யாணத்துல பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து காந்தி மகானோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இதுதான் அந்த போர்ஷன். சரிப்பா, ஏன் அந்த போர்ஷனை டிலீட் பண்ணீங்க அப்படின்னு கார்த்திக் சுப்புராஜ் கிட்ட கேட்டப்போ, அந்த கேரக்டரோட கம்ப்ளீட் பண்ண முடியலங்கனால வந்து சம் சீன்ஸ் which நாங்க ஷூட் பண்ணாதான் அந்த கேரக்டர் கம்ப்ளீஷன் நடக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. சோ அத பண்ண முடியாம ஐ ஃபெல்ட் ஓகே, அப்ப அந்த கேரக்டர் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா நடிச்சிருப்பாங்க. இந்த டிலீட்டட் சீனை மட்டும் படத்துல வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கும்னு சொல்லவா. ஆக்சுவலி இந்த மகானே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாக்கா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும்
பேருக்கும் நடுவுல நடக்கக்கூடிய யாரு சரின்ற ஒரு ஈகோ வார்னு சொல்லலாம். அதாவது நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய மகனுக்கும் கெட்டது மட்டுமே பண்ணக்கூடிய அப்பா கேரக்டர், இவங்க 2 பேர்ல யாரு சரின்றதுதான். ஆக்சுவலி இந்த படத்துல நியாயம் யாரு பக்கம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகன் கேரக்டர் பண்ணக்கூடிய இந்த துருவ் அவர் பக்கம் தான் இருக்கும். சப்கான்ஷியஸா ஆடியன்ஸுமே நல்லது பக்கம் தான் இருப்பாங்க, அதுக்கு தான் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. பட் நல்லது பண்ற துருவ வில்லன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. பிகாஸ் நாங்க காந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூல படம் பார்க்கறதால இத நான் வில்லன் வாஸ் ரைட் அப்படின்ற கான்டென்ட்லயுமே பேசியிருப்பேன். சோ உண்மையாவே வில்லனா இருக்க காந்தி கேரக்டரை நியாயப்படுத்திக்கிற ஒரே ஒரு ரீசன் என்னவா இருக்கும்னா, ஒரு நாள் குடிச்சேன் அது தப்புன்னு இவ்வளவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் அவனை நியாயப்படுத்திக்க. இப்போ இந்த டிலீட்டட் சீனுக்கு வருவோம். ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா மகானை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அவனோட வைஃப் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அப்போ ஆடியன்ஸுக்கு அந்த கேரக்டர் பத்தின ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வரும். தென் கிளைமேக்ஸ் கிட்டக்கா இல்லப்பா அவங்க அந்த கல்யாணமே பண்ணிக்கல, அதை ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ச்சே அவங்க நல்லவங்கல அப்படின்னு அந்த கேரக்டரோட வேல்யூ கூடும். பட் இப்போ இந்த டிலீட்டட் சீனை மட்டும் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், ஆல்ரெடி பிளாக்கா இருக்கக்கூடிய இந்த மகான் கேரக்டருக்கு கல்யாணம் கூட பண்ணிக்காம இருந்திருக்கா, நீங்க குடியும் குடுத்தனமா இருக்கல அப்படின்னு நெகட்டிவா இருக்க கேரக்டருக்கு இன்னும் நெகட்டிவ் கொஞ்சம் கூடி இருக்கும். அதனால அந்த கேரக்டரை ஆடியன்ஸ் வெறுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து இவ்வளோ கிரேயா பண்ணிட்டாக்க ஆடியன்ஸ்க்கு இவனை பிடிக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் மட்டும் எனக்கு இருக்கு. நீங்க அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நாங்க பேசி ஆமா கரெக்ட் ரொம்ப பிடிக்காம போயிடக்கூடாது, அது ஒரு சின்ன பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன ட்வீக் மட்டும் பண்ணிட்டு அப்படியே நம்ம ரெடியா ஆகும். சோ மீன்வைல் காந்தியோட பிஓவில படத்தை சொல்றாங்கன்றப்போ அந்த கேரக்டர் ஆடியன்ஸ் வெறுத்துட்டாங்கன்னு வைங்களேன், படமே ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லைக் 2.0. சோ டிலீட் பண்ணது என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். பட் டிலீட் பண்ணது நல்லதே இல்ல அப்படின்ற மாதிரியான இன்னொரு சீன் இதே படத்துல இருக்குது. என்னன்னா இந்த காந்தி கேரக்டருக்கு ஆரம்பத்துல சண்டை போடவே தெரியாது. தென் கட் பண்ணா சத்தியவானோட மகனை ஒரு கட்டத்துல சுத்து போட்டுருவானுங்க. அப்போ இந்த மகான் கேரக்டர் தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும். என்னதான் அந்த சீன் மாசா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாம இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா சண்டை போட தெரியாம இருக்க ஒருத்தன் திடீர்னு சண்டை போடுறான் அப்படின்னு சினிமா தனமா இருக்கும். ஆனா இந்த சண்டை போட தெரியாதவன்ட்டும் சண்டை போடுறான். இந்த சீனுக்கு நடுவுல காந்தி கேரக்டர் சண்டை கத்துக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்குது. அதை டிலீட் பண்ணிட்டு இருக்காப்ல. எங்க நம்ம மிஸ் பண்ற பிரெடிக்ட் பண்ற மாதிரி அடிக்குற சர்ப்ரைஸ் பண்ணு காந்திப்பா. ஆக்சுவலி இந்த சீனை மட்டும் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், சண்டை தெரியாத ஒருத்தன் தென் சண்டை கத்துக்கலாம், அதுக்கப்புறமா வில்லனை சுத்து போடும் பொழுது ஃபைட் பண்றான் அப்படின்னு இன்னும் மாசா இருந்திருக்கும். பட் டியூரேஷனை காரணமாக கருதி இந்த சீனை கட் பண்ணிட்டதா கார்த்திக் சுப்புராஜ் சொல்லியிருந்தாப்ல. எனக்கு என்ன கேள்வினா ஓடிடின்னு முடிவாயிருச்சு, நீ பாத்துருப்போமே. இவரோட டிலீட்டட் சம்பவங்கள்லாம் பத்தி பேசும் பொழுது இன்னொரு படம் இருக்குது, நிறைய டிலீட்டட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதுல பேசப்படுற அளவுக்கு ஒரே ஒரு டிலீட்டட் சீன் இருக்குது. அது எங்க வரும்னா அந்த கிளைமேக்ஸ்ல சேதுவும் கார்த்திக் கேரக்டரும் சந்திச்சுப்பாங்க. இப்போ சேது கார்த்திக் கொலை பண்ண போறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது சீப்போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவான். இப்போ இந்த டிலீட்டட் சீன் இருக்குதுல, இது இந்த சீனுக்கு அப்புறமா வந்திருக்கணும். அவன் கையில துப்பாக்கி வச்சிருந்தால நினைச்சா எடுத்து சுட்டுக்கலாம். ஏன் சுடல? ஏன்னா ஒரு கலைஞர் செய்ய மாட்டாப்ல. நானும் நினைச்சவனை எரிச்சிருக்கலாம். ஏன் இருக்குல்ல? ஏன்னா இப்போ நானும் ஒரு கலைஞர். எல்லாத்துக்குள்ளயும் ஒரு கலைஞர் இருக்காங்க. என்ன நமக்குள்ள கொஞ்சம் லேட்டா வெளியே வந்துட்டான், அவ்வளவுதான். ஆக்சுவலி இந்த சீன்ல என்ன கன்வே பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு கலைஞன், என்ன அவன் கலைஞன் ஆக்கிட்டான், நான் ஏன் அவனை கொல்லணும் அப்படின்றத டயலாக்ஸ்ல கன்வே பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி பாத்துக்கிட்டீங்கன்னா இதே கான்டெக்ஸ்ட் தான் இப்போ படத்துல இருக்குதுல கிளைமேக்ஸ், அதுல டயலாக்ஸே இல்லாம சேது கேரக்டர் நடிச்சு காமிப்பாப்ல. அந்த சீன்ல டயலாக்ஸே இல்லாம அவர் நடிக்கும் பொழுது ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த படமே புரிஞ்சா மாதிரி, அந்த படமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி. இப்ப இருக்கக்கூடிய படத்தோட வெர்ஷன்லயுமே இதுதான் இருக்கும். அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்குமே ஜிகர்தண்டாவை பத்தி பேசுறோம். பாபி வந்து ஜிப்ரீஷ்ல பேசுற சீன் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து அது டயலாகா ஒன்னு எழுதிருந்தேன். ஏன்னா ஒரு கிளைமேக்ஸ்ல வருது, அந்த எமோஷன் வந்து அவன் ஜிப்ரீஷ் தான் பேசுறான், என்ன பேசுறான்னு அது அப் டு ஆடியன்ஸ் தான். பட் ஆனா வந்து அதை கன்வே பண்ற மாதிரி இல்லைன்னா நம்ம எதுக்கும் டயலாக் வச்சு ஒன்று எடுத்து போமான்னு கேட்டாங்க. ஐ ஃபெல்ட் அதுதான் வந்து சக்சஸா இருக்கணும். அதாவது வந்து அந்த மொமெண்ட்ல ஆடியன்ஸ்க்கு அதை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் தி சக்சஸ் ஆஃப் தி கேரக்டர் தி ஃபில்ம். ஆக்சுவலி இந்த சீனை டிலீட் பண்ணது என்னமோ நல்லதுதான், இல்லனா ஒரே விஷயத்தை 2 வாட்டி ஆடியன்ஸ்க்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அடுத்து நாம பார்க்க போற டிலீட்டட் சீன் ஃப்ரம் வலிமை. எது வலிமையில டிலீட்டட் சீன் இருக்குதா அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நாளா டவுட் இருக்கும்ல. இந்த அர்ஜுன் குமாரோட தம்பி கேரக்டர் குட்டி இருக்கான்ல, அவன் எப்படி வில்லன் கேங்கோட சேர்ந்தான்றது உங்க எல்லாருக்கும் தெரியலனா, ஹியர் இஸ் தி ரீசன். உங்களுக்கு எப்படி ப்ரோ இவ்ளோ காசு வருது? பைக் சரக்குன்னு என்ஜாய் பண்றீங்க. பார்ட் டைம் பிசினஸ் ப்ரோ. என் கூட வேலைக்கு வந்துறீங்களா? என்ன வேலை? ஆப்ல ஆர்டர் வரும், ஜஸ்ட் பைக்ல போய் இதை டெலிவரி கொடுக்கணும், அவ்வளவுதான். ட்ரக்ஸ் விக்கிறது தப்பு இல்லையா ப்ரோ? இந்த உலகத்துல தப்பு சரின்னு எதுவும் கிடையாது ப்ரோ. நாம செய்யற வேலையை நம்மால நியாயப்படுத்த முடிஞ்சா அது சரி, முடியலன்னா அது தப்பு.
நக்கு. இந்த சீனை போய் ஏன் ப்ரோ delete பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீன் எங்க வந்திருக்கணும்னா இன்டர்வலுக்கு முன்னாடி, which is இந்த பைக்கர்ஸ் கேங்கோட ஹெட்னு வில்லனை புடிச்சு வச்சிருக்கும் பொழுது, இவன் இல்ல ஹெட், உண்மையான ஹெட் இன்னொருத்தன் இந்த ஹீரோவோட தம்பி குட்டிய புடிச்சிட்டு வருவாங்க. சோ அவன் எப்படி வில்லன் கேங்கோட சேர்ந்தான்றத இதுக்கு முன்னாடி காட்டி இருக்கணும். இல்லனா அட்லீஸ்ட் அந்த ரிவீலிங் பாயிண்ட்லயாவது கட் வச்சு காட்டிருவாங்க. பட் அப்படி எல்லாம் காட்டினா அந்த சீன்ல இருக்கக்கூடிய ஃப்ளோ, அந்த சஸ்பென்ஸ் போயிரும்ன்றதுக்காக இந்த சீன்ல காட்டியிருக்க மாட்டாங்க. சரி ப்ரோ, அப்ப இன்டர்வல் அப்புறமா காமிச்சிருக்கலாம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமிடியேட்டா இன்டர்வல் முடிஞ்சதுமே வர அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கும். இந்த சீனை ரெஃபர் செகண்ட் பண்ணி ஹாஃப் தான் டயலாக் கிடைச்சிருக்கும். பேசுவான். என்ன நம்பு, என் கூட வா. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட படத்தை முடிச்சிருக்கலாம். நமக்காக அழகான வசதியான உலகம் வெளியே காத்துக்கிட்டு இருக்கு. கம் ஆன். சோ அட்லீஸ்ட் இந்த சீனுக்கு முன்னாடியாவது இந்த பிரெயின் வாஷ் பண்ற சீன் இருந்திருக்கணும். பட் அதுக்கான ஸ்பேஸ் இந்த படத்துல இல்லன்ற ரீசனுக்காக வினோத் இந்த சீனை delete பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சீனை delete பண்ணதே நல்லதுதான். அந்த சீனை கொஞ்சம் பாருங்களேன். ஏதோ பால்வாடி குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து ஏமாத்துற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் இல்ல. டேய், அவன் ஒரு வளர்ந்த பையன்டா. இவர் சொல்ற டெலிவரி ஆப்ஷன்லாம் கேட்டு சொந்த குடும்பம் போலீஸா இருக்கான்னு இவங்க எல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் போயிடுவான். இல்ல ஒரு லாஜிக் வேணா. இந்த சீன் மட்டும் படத்துல இருந்திருந்தா இன்னும் அடிகள்லாம் விழுந்திருக்கும். சோ பெட்டர் டிசிஷன் வினோத். சரிங்க, தலையும் பார்த்தாச்சு, தளபதியும் பார்த்தாச்சு. சோ மீண்டும் ஒரு தலைவர் படத்தோட deleted scene பார்க்கலாமா? Harish should say we coerced the ஓ வேட்டையானா? Shweta would say that too. Case won't stand. ஒருத்தர் 100% கிரிமினல் தெரிஞ்சாலும் அவனை தண்டிக்க முடியாது, அப்படிதானே? ஆக்சுவலா அந்த சீனை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஹரிஷும் ஸ்வேதாவும் நீங்க மிரட்டி ஸ்டேட்மெண்ட் வாங்கினதா கோர்ட்ல சொல்லுவாங்க. சோ கோர்ட்ல இந்த கேஸ் நிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த சீன் படத்துல எங்க வந்திருக்கணும்னா, படத்துல ஹரிஷ்ன்ற கேரக்டர்ல, போலீஸ் கேரக்டர்ல கிஷோர் பண்ணிருப்பாப்ல. ஒரு கட்டத்துல தான் தெரிய வரும் இந்த ஹரிஷ்ன்ற கேரக்டரே வில்லனோட ஆள்னு. இந்த சீன் படத்துல எப்படி ரிவீல் பண்ணிருப்பாங்கன்னா, யூசுவல் கன்வர்சேஷன் ஒன்னு தான் நடந்துட்டு இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹரிஷ் கேரக்டர் முன்னுக்கு பின் முரணாவே பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ அதியன் கேரக்டர் என்ன சொல்லுவாப்லனா, எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்கப்பா, நான் சாரோட ஒன்னு டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபகத் ஃபாசிலோட பேட்ரிக் அப்படின்ற கேரக்டர் ஒரு ஹிடன் கேம வச்சுட்டு போயிடுவாப்ல. அதுக்கப்புறமா ஹரிஷ் ஆமாப்பா நான் வில்லனோட ஆளுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒத்துப்பாரு. தென் அந்த சீன் முடியும் பொழுது பாத்தீங்கன்னா அது எனக்குமே அங்க ஹிடன் கேம் வச்சது தெரியும்ன்ற மாதிரி அந்த ஹிடன் கேம எடுத்து பேட்ரிக் கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி தான் இந்த சீன் எண்ட் ஆகும். இதுதான் இப்ப படத்துல இருக்குது. இப்போ இந்த டிலீட்டட் சீனை எங்க பிளேஸ் பண்ணிருக்கணும்னா, இந்த சீனுக்கு முன்னாடி, அதாவது அது எனக்கு ஆல்ரெடி ஹரிஷ் வில்லனோட ஆள் அப்படின்றது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அமிதாப் சார் கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்காக போறாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ ஸ்டேட்மெண்ட் வாங்கினா இதெல்லாம் மிரட்டி வாங்கினதா சொல்லிடுவாங்கப்பா. சோ அதுக்காக தான் பேட்ரிக்கோட சேர்ந்து ஹிடன் கேம வச்சு அதியன் ஒத்துக்க வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சீன் இதுக்கு முன்னால தான் வச்சிருந்திருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் டயலாக்குமே இப்போ படத்துல இந்த ஹிடன் கேம் சீன்ல இருக்கும். சத்யதேவ மாதிரி சத்யவானுங்க என்கவுண்டர் ஏன் கூடாதுன்னு சொல்றாங்கன்னு இப்போதான் நல்லா புரியுது. நீ எல்லாம் ஒரு போலீஸ். If you take power in your hands, then criminals like Kumarasan and Matt will die. But if Harish takes power in his hands, then innocence. The law should always protect the innocent. The law should punish. பட் இந்த சீனை முன்னாடியே வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், ஹரிஷுமே ஒரு வில்லன் அப்படின்ற அந்த ரிவீலிங், அந்த ட்விஸ்ட் இருக்குதுல, ஆடியன்ஸுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ இருக்க அந்த சஸ்பென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கும். இல்ல ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சீனை வச்சிருந்தாலும் ஒரே கான்டெக்ஸ்ட 2 வாட்டி சொன்ன மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த சீனை தூக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பை த வே, குட் டிசிஷன் ஞானவேல் சார். அது மட்டும் இல்லாம நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஒரு சீன் தான் மொத்த படமுமே, மொத்த படத்தோட கான்டெக்ஸ்ட இந்த ஒரே சீன்ல பேசியிருப்பாங்க. சோ கிளைமேக்ஸ்ல புரிய வேண்டியது இப்போவே ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டா எதுக்கு அந்த மிச்ச படம். சோ இதுக்காக கூட டிலீட் பண்ணிட்டு இருக்கலாம். ஐ திங்க் நிறைய பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன சீனோட முடிச்சுக்கலாம். அது ஒரு சின்ன சீன் தான். என்ன படம்னு கேட்டீங்கன்னா, டிலீட்டட் சீன் ஃப்ரம் கத்தி. நீ தண்ணீர் கடுத்து மட்டும் கண்டுபிடிச்சிட்ட, என் பேரை உன் பேரா மாத்தி வச்சுக்கிடுவேன். 76 வயசுக்கு அப்புறம் பேரை மாத்திக்கிறேன்ற. 76 வருஷமா கூப்பிட்ட என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன் பாரு, அதான் பெரிய விஷயம். ஆக்சுவலி இது ஒரு முழு சீன் சொல்லிட முடியாது. ஒரு சீன்ல வரக்கூடிய ஒரே ஒரு டயலாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீன்ல இருக்கக்கூடிய மிச்ச போர்ஷன்லாம் இப்ப இருக்கக்கூடிய படத்துல இருக்கும். தட் கம்யூனிசம்னா என்னன்னா சீன்ல ஆக்சுவலி நீங்க கேட்கலாம், ப்ரோ சம்பந்தமே இல்லாத கம்யூனிசம் டயலாக்லாம் இந்த சீன்ல வைக்கும் பொழுது இது ஒரு முக்கியமான சீன். அதுவும் அந்த ஊர் மக்களுக்கு தண்ணின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். அதுவும் ஒருத்தன் தண்ணியை கண்டுபிடிச்சிட்டானா பிறந்ததுல இருந்து தன்னோட அடையாளமா இருக்கக்கூடிய தன்னோட பேரையே மாத்திக்கிறேன்னு ஒரு 80 வயசுல இருக்கக்கூடிய தாத்தா சொல்றாருன்றப்போ, அதுவும் சீரியஸா சொல்றாருன்றப்போ, அவங்களுக்கு தண்ணின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமோஷனல் சீனா இது மாறுது. சோ இப்பேற்பட்ட இந்த சீனை போய் ஏன் delete பண்ணாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல இந்த சீனோட பிளஸ், இதுதான் இந்த சீனோட மைனஸுமே கூட. இந்த சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா, தண்ணியை கண்டுபிடிச்சா தன்னோட பேரையே மாத்திக்கிறேன்னு ஒரு பெரியவர் சொல்றாரு. ரைட் அவே உடனே பாத்தீங்கன்னா இந்த சீன்ல ஜீவானந்தன் தண்ணியை கண்டுபிடிச்சிருவாரு. இந்த சீன் படத்துல இருக்கும். சோ யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த deleted சீன் படத்துல இருந்திருந்தா ரொம்ப சினிமாத்தனமா இருந்திருக்குங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க அக்கிரமத்தையும் ஆணவத்தையும் அடக்க ஒருத்தன் வருவான்டா அப்படின்னு சொன்னதும் பழைய படங்கள்ல ஹீரோ வார மாதிரி, தண்ணியை கண்டுபிடிச்சா பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் தண்ணியை கண்டுபிடிச்சிருந்தா ஒரு சினிமாத்தனமா இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தா அந்த சீனோட எசன்ஸே மாறி போயிருக்கும். சோ இதனால தான் ஏஆர் முருகதாஸ் delete பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்டர்.
ஆக்சுவலி இந்த டிலீட்டட் சீன்ஸ் எல்லாம் காப்பிரைட் காரணம் கருதி முழுசா போட முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். சோ அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா, நான் இந்த வீடியோல யூஸ் பண்ண எல்லா டிலீட்டட் சீன்ஸ்க்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன். யாருக்காவது போய் முழுசா பார்க்கணும்னா போய் பாருங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த சீன்ஸ் எல்லாம் இதுக்காக தான் டிலீட் பண்ணிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்ல வரல. இது ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான். பட் யோசிச்சு பாருங்களேன், யூஸ்வலாவே நாம எதனாவது ஒரு படம் கனெக்ட் ஆயிட்டாலே அதோட டிலீட்டட் சீன்ஸ் எல்லாம் கேட்கிறோம். பட் ஒரு சீனை டிலீட் பண்றதுக்கு பின்னாடி இப்படியும் ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கலாம்ல. என்னைக்குமே ரைட்டிங் ப்ராசஸ்ன்றது வேற, அந்த ரைட்டிங்ல உள்ளது சீனா ஷூட் பண்ணி படமா பார்க்கும்போது அது வேற தான். சோ இது மாதிரி வேற எதனாவது ஒரு டிலீட்டட் சீனை பார்த்து யோ இந்த சீனை ஏன் டிலீட் பண்ணீங்க அப்படின்னு தோண வச்சு அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டால அனுப்பிச்சு வைங்க, நான் பார்ட் 2 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அப்புறம் என்னங்க, நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கீழே பாருங்க, சும்மாவே கிடக்கும், போற போக்கல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது எக்கச்சக்கம் எல்லா படத்துலயும் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. டெலிட் சீன்னாலே ஆட்டோமேட்டிக்கா தூக்கி போட்டுடுறாங்க டெலிட்டட் சீன்னு. முன்னாடி அது கிடையாது. முன்னாடிலாம் நிறைய படம் கத்தியே இருக்கட்டும், இந்த கத்தியிலே பார்த்தீங்கன்னா செல்ஃபி புல்ல பாட்டு வர சீனே அது கிடையாது. அந்த அந்த இதுக்குள்ள இருப்பாங்களா, வாட்டர் இதுக்குள்ள உட்காந்துருப்பாங்க விஜய் சார். அப்போ ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த ரிங்கு அப்போ மாத்திப்பாங்க. அப்போதான் அந்த பாட்டு, அந்த இடத்துல அந்த பாட்டு வச்சா நல்லா இருக்காதுனாலதான் அந்த இடத்த மாத்திருப்பாங்க. இன்னொன்னு ஒரு பாட்டையும் தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் சில படத்துலலாம் இது எடிட்டட் சீனோட கிளைமேக்ஸே 2 கிளைமேக்ஸ் 3 கிளைமேக்ஸ் எடுத்த படம்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா அவ்வளவு படம், இப்போ அட்லி படம் எல்லாம் எடுத்தீங்கன்னா எக்கச்சக்க சீன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவர் எக்கச்சக்கமா எடுத்து வச்சிருப்பாரு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையும் டெலிட்டட் சீன் ஓகே தான். அந்த இதுல நடிக்கிறாங்கன்னா அடுத்த கேரக்டர் அவங்களுக்கு அந்த படத்துல நிறைய இருக்கும், ஓகே. அந்த மகான்ல அந்த வாணி போஜனோட இது வந்து மொத்தமும் தூக்கிட்டாங்க. பாவம், இதே மாதிரி நிறைய படத்துலயுமே அப்படி தூக்கி இருக்காங்க இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன ஒரு இதுதான். வாரிசுலயே குஷ்பு நடிச்சாங்கன்னாங்க, அவங்களும் இல்ல. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படத்துல நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இன்னுமே நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது தெரியல. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு அது கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே அந்த படத்துல பாத்தீங்கன்னா அது அது இன்னும் விக்ரம் வந்து என்னதான் விக்ரம் தான். எனக்குலாம் அந்த படம் பார்க்கும்போது விக்ரம் தான் பிடிச்சிருந்துச்சு. எடுத்த முடிவுலாம் கரெக்டா தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி அந்த சீன் இருந்துச்சுன்னா எனக்கு உண்மையிலே எனக்குமே அது என்னடா இவர் இப்படி பண்ணிட்டாரு, இன்னும் மோசமாயிட்டாரு மாதிரி ஆயிருக்கும். அப்ப அவன் பையன் பண்றது கரெக்டு தானே அப்படின்னு மாதிரி ஆயிரும். அப்போ அவங்க அம்மா கரெக்டா தான் இருக்காங்க, இவர் தான் ரொம்ப தப்பு, அதாவது தப்பு பண்ணலாம் ஆனா ரொம்ப தப்பு பண்ற மாதிரி ஆயிருக்கும்ல. அது தூக்குனது எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.